ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வளர்த்திட்டு இருக்கிற அந்த டாகுக்கான மருந்துக்கு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. மருந்துக்கு அப்படின்னு இதெல்லாம் ஊட்டச்சத்து உணவுகள். அதாவது சாப்பிட்றதே இல்லை. ஒரு 15 நாளாக வந்து சாப்பிடாம இருக்குது. தண்ணி மட்டும்தான் குடிக்குது. அதனால் அதுக்கு டெய்லியுமே மருந்து தனியாக இருக்குது, இன்ஜெக்ஷன் தனியாக இருக்குது. அந்த இன்ஜெக்ஷன் போடுறது கூட உங்களுக்கு அந்த வீடியோ காட்டியிருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே காலையிலையும் நைட்டும் வந்து நான் ஒர்க்குக்கு போய் வந்ததையுமே இந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கொடுத்துருவேன். அதாவது ஊட்டச்சத்து டானிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நான் கூப்பிடுவேன். சைரஸ் இங்கே வா அப்படின்னு. அதோட வாயில் வந்து அந்த ஸ்ரிட்ஜ் வச்சு உள்ளே விடணும். ஏன்னா இல்லாமல் அது குடிக்கிற சாப்பிட மாட்டேங்குது. முதல்லலாம் வந்து ஏதாவது சின்ன சின்னதாக ஒரு ஸ்வீட் கொடுத்தாலே சாப்பிட்ரும். இப்போ இது வந்து அவ்வளவும் ஸ்வீட்டாக இருக்குது, ஆனால் தொடவே மாட்டேங்குது. வாய் திறக்கவே மாட்டேன் அப்படிங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அது வாய்க்குள்ளே விடணும். பாருங்கள், வாயை இறுக்கமாக கடிச்சிக்குது. எந்த ஒரு இதுக்குமே விடுறதில்ல. அப்புறம் மறுபடியும் நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வாயை திறக்க வச்சு, இதுக்கு வந்து இப்போ ஒரு 3 விதமான ஊட்டச்சத்து மருந்துகள் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். இதை சாப்பிட்றதுனால தான் வந்து இன்னும் அது உயிர் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த 20 நாளுக்கு பக்கமாக இருக்கும். சுத்தமாக எந்த சாப்பாடும் இல்லை, தண்ணி மட்டும்தான். இந்த தண்ணி மட்டும் இருந்தால் இந்த டாக் வந்து சாதாரணமாக இந்த மாதிரி இருக்குங்களா? இருக்காது, எலும்பு தோல் ஆயிரும். இப்போ நம்ம கொடுக்குற அந்த ஊட்டச்சத்து மருந்துகள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அது சாதாரண எடுக்கிற உணவை விடவுமே அதிகமான சத்து இருக்கிற மருந்துகள் தான் கொடுத்துருக்காங்க. அதைத்தான் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு சரியாகும், நாளைக்கு சரியாகணும். டாக்டர் கேட்டாங்க, இனி மேற்கொண்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எதாவது ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ சார் இல்லை சார், எதுவும் ஆகலை அப்படின்னு. அதனால மறுபடியுமே அவங்க வந்து இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணனா மட்டும்தான் வந்து அது சரியாகும். உள்ளேருந்து அதை வெட்டி எடுத்துடலாம். அப்போ வந்து எந்த ஒரு இது இருக்காது. உள்ளே வந்து அந்த சீல் பிடிச்சிருக்கும். அதனால தான் அது சரியாக சாப்பிடல அப்படின்னாங்க. அதுக்காக இனி வெயிட்டிங். இப்போ வந்து நிறையா மருந்துகள் கொடுத்துருக்காங்க. இந்த மருந்தெல்லாம் வந்து சாப்பிட்டு இனி கொஞ்சம் நல்ல எனர்ஜி வரணும். வந்ததுக்கப்புறம் தான் வந்து அடுத்தது ஆப்ரேஷன் அப்படின்னு. நாங்களும் ஒரு 3-4 டைம் வந்து மெடிக்கல் காலேஜ் கூட்டிகிட்டு போயிருக்கோம். இது இப்போ வந்து மெடிக்கல் காலேஜில் தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு பெதப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. இப்போ நல்லா ஓடுது பார்த்தீங்களா? இது ஏன் ஓடுது அப்படின்னா, நாங்கள் வந்து பூனை பூனை அப்படின்னு சொல்லுவோம். கேட் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப கோபம் பூனை பார்த்தாலே. அதனால தான் அது ஓடிட்டுருக்கு. ஓகே, மருந்தெல்லாம் சாப்பிட்ருச்சு. மறுபடியும் வந்து டயர்டாக உட்காந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் இது என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். நன்றி.